6 நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு மாயமான டெல்லி பல்கலைக்கழக மாணவி யமுனை ஆற்றில சடலமா மீட்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி ஸ்னேகா தேவ்நாத். இவங்க டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஆத்மராம் சனாதான தர்ம கல்லூரியில 2ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் படிச்சுட்டு வராங்க. தெற்கு டெல்லியில இருக்கிற பைரயவரன் வளாகத்துல வசிச்சு வந்த இவங்க கடந்த 7ஆம் தேதி திடீர்னு மாயமானாங்க. அன்றைய தினம் காலையில தன் குடும்பத்தினரோட செல்போன்ல பேசிய ஸ்னேகா தன்னுடைய தோழிய டெல்லியில இருக்கிற சராய் ரோஹிலா ரயில் நிலையத்திலிருந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ இந்த நிலைமையில தான் காலையில ஒரு 5 மணிக்கு கார் ஒண்ண வாடகைக்கு அமர்த்தி வீட்டுல இருந்து கிளம்பினவங்க தான் அதுக்கப்புறமா மாயமாகிருக்காங்க. இதை தொடர்ந்து காலையில ஒரு 8:45 மணிக்கு ஸ்னேகாவுடைய செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க அறைக்கு திரும்பாமலேயே மாயமானதால அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தி வழக்கும் பதிவு செஞ்சு துரித நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் கேப் டிரைவர் கிட்ட விசாரிக்கும் போது ஸ்னேகாவை கடைசியா சிக்னேச்சர் பாலத்துக்கு அருகாமையில இறக்கி விட்டதா சொல்லிருக்காரு. அதே போல் அந்த பாலத்துக்கு அருகாமையில ஒரு பெண் நின்னுட்டு இருந்ததாவும் பின்னாடி அந்த இடத்துல இருந்து காணாம போனதாவும் அந்த பகுதியில் இருந்த ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நிகம்போத் காட் பகுதியிலிருந்து நொய்டா வரைக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் உதவியோட தேடுதல் வேட்டையும் நடந்திருக்கு. இந்நிலையில கீதா காலனி மேம்பாலத்துக்கு அருகாமையில யமுனை ஆற்றில ஒரு பெண் சடலமா மிதக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே போலீசார் விரைந்து போய் அந்த உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி இருக்காங்க. 6 நாட்களுக்கு முன்னாடி மாயமான ஸ்னேகாவா இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச போலீசார் அவங்களுடைய குடும்பத்தினரை சம்பவ இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அவங்க ஆற்றுல சடலமா மீட்கப்பட்டது ஸ்னேகா தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்காங்க. போலீசார் நடத்திய விசாரணையில ஸ்னேகா தேவ்நாத் தற்கொலை செய்து கொள்ள போவதா ஏற்கனவே கடிதம் எழுதி வச்சிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய இந்த விபரீத முடிவுக்கான காரணத்தை பத்தி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. மேலும் அந்த மாணவி உண்மையிலேயே விபரீத முடிவு தான் எடுத்துக்கிட்டாங்களா அல்லது அது ஒரு கொலையா அப்படின்னு பல கோணங்கள்ல போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தற்கொலை அப்படிங்கிறது எப்பவும் தீர்வாகாதுங்க. நம்ம மனசு வச்சா நம்ம வாழ்க்கை நிச்சயமா நம்மளுக்கு ஒரு நாள் வழிகாட்டும். உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா படங்கள் பெரிய லெவலில் நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.